தொடர்ந்து நடந்த கொள்ளையில இந்தியாங்கிற இரும்பு கோட்டையே சிதறி போகுமோன்னு நினைச்ச காலம் அது. அடிபட்ட அந்த பேரரசை 1000 நரிகள் ஒன்னா சேர்ந்து கூறுபோட நினைச்சப்போ அந்த கோட்டையோட இடிபாடுகளை பொளந்துகிட்டு கோட்டைய காக்கணுங்கிற வெறியோட வெளியே வந்தது ஒற்றை சிங்கம். எதிரியே இல்லாத மைதானத்துல நேரு வச்ச 4398 நாள் ரெக்கார்டு வரும் ஜூன் 10 சுக்குநூறாக போகுது. அன்னைக்கு கிரவுண்ட் ஃப்ரீ, ஒற்றை கட்சி ஆதிக்கம். ஆனா இன்னைக்கு ஒருத்தரை வீழ்த்த எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி. வெளிநாட்டு நிழலுலக சதி வலைகள், நாலா பக்கமும் குறை குதரும் மீடியாக்கள், தினமும் அவர் பேரை கெடுக்க துடிக்கும் கூட்டங்கள். ஆனா ஒரு துரும்பை கூட எவனாலும் அசைக்க முடியாது. எதிரிகளின் அத்தனை வியூகங்களையும் ஆக்கிக் கொண்டிருக்கும் 1000 நரிகளை அடித்து பந்தாடி அலறவிடும் இந்த சிங்கத்தின் வேட்டை பாரதத்தை 2047 வளர்ச்சியடைந்த நாடா கொண்டு வரும் வரை தொடரும். आजादी के 100 साल होंगे जब, तब हम विकसित भारत बन के रहेंगे. ये सपने लेकर के चलना. और माननीय अध्यक्ष जी, ये तो अभी हमारी तीसरी ही टर्म है.